Hello friends, welcome to my kitchen சமையல் recipes. இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனலான வட்டலாப்பம் ரெசிபி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஒரிஜினலான கருப்பட்டி வட்டலாப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல நான் 250 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன், கித்தூள் கருப்பட்டி. அதை சின்ன சின்ன துண்டுகளாக சீவி நம்ம அதை எடுத்து வச்சுக்க போகிறோம். நமக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வைக்கிறனால டக்குன்னு கருப்பட்டி சிரப்பை நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். வெட்டின துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த கருப்பட்டி சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபயர் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா டக்குன்னு கருப்பட்டி அடிப்பிடிக்க ஆயிரும். இப்போ கருப்பட்டி சிரப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த சிரப் இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். அதனால தான் நான் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துருக்கேன். நம்ம கூடவும் தண்ணியாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்ல ஒரு ஸ்பூனால் கிளறி இருக்கிற எல்லா சிரப்பையும் நம்ம வடித்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த கருப்பட்டி சிரப்போட நான் 1/4 கப்புக்கு சீனி சேர்த்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக உங்களுக்கு டார்க் ப்ரௌன் சுகர் கூட உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் ஒரு திக் தேங்காய் பால் 300 ml நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அரை மூடி தேங்காய் திருவி தண்ணி சேர்க்காம பிளெண்ட் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்து திக்கான பால். இதை ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு 1 மினிட்டுக்கு. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் 5 முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டையோட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நான் இதை விஸ்க் பண்ணிக்க போகிறேன். கையாலையும் நாங்கள் இதை விஸ்க் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எலக்ட்ரிக் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணாலும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வடிகட்ட போகிறோம் அந்த கருப்பட்டி சிரப் பவுலில். இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை கடைசியாக நான் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இல்லாட்டி உங்களுக்கு 2-3 ஏலக்காவை இடித்து கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இதை நம்ம ஒரு 1 மினிட்டுக்கு நல்லாவே விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான். இப்போ நான் 6 இன்ச் ட்ரே எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா பட்டர் போட்டு நல்லா எல்லா இடமும் கோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பேனுக்குள்ளே போடலாம். நம்ம இந்த பேக்கிங் பேனில் போட்டதுக்கு பிறகு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் நம்ம இதை சுற்றி கவர் பண்ணிக்கணும். நான் இப்போ இட்லி குக்கரில் தான் நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ நான் கீழே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இந்த கவர் பண்ண அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ண இந்த பேக்கிங் பேனை நான் உங்களுக்கு போடுறேன். நான் இட்லி குக்கரில் தான் நான் ஸ்டீம் பண்ணுறேன். உங்களுக்கு ரைஸ் குக்கரில் கூட வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு சின்ன தட்டு வச்சு மூடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுற நேரம் அந்த தண்ணி அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே விழக்கூடாதுன்றதுக்காக ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி 45 மினிட்ஸுக்கு அதை ஸ்டீம் பண்ண விட்டுடலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் இதை ஸ்டீம் பண்ண விட்டேன். ஸோ நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வட்டலாப்பம் பார்க்க ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ டூத் பிக் போட்டு நம்ம எடுக்கும்போது ஃபுல் க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால் வட்டலப்பம் நல்லா அவிஞ்சு இருக்குது. நம்ம இந்த பேனுக்கு மேலேயே நமக்கு கேஷ்யூ நட்ஸ் வச்சு முந்திரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் வட்டலாப்பம் நீங்கள் அவிச்சு எடுத்ததோட நீங்கள் கட் பண்ணாமல் குறைஞ்சது ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது அதை நீங்கள் நல்லா கூல் டவுன் ஆகணும். ஸோ அது கூல் டவுன் ஆன பிறகு இன்னும் கலர் வந்து இன்னும் ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இதை நான் வெட்டி காட்டுறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். வெட்டும்போது அவ்வளோ நல்லா நீட்டாக ஸ்லைஸாக ரொம்ப நல்லா இருக்குது. வட்டலாப்பம் கலரும் ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாரம்பரிய ட்ரெடிஷ்னலான ஒரிஜினலான கருப்பட்டி வட்டலாப்பம் ரெசிபி தான் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.